வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்ன்றது தற்போது வெளியாகிருக்கு. சில மாணவர்களுக்கான சந்தேகங்கள் பார்த்திங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே போல் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் வரும், இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் யாருக்கெல்லாம் வரும்ன்றது. அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல் ரீவேல்யூவேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சொல்கிற தகவலையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் வரும்னு பார்த்திங்கன்னா 60% 74.99 வரலாம் எடுத்தவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் கிளாஸ் வரும். ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் பார்த்திங்கன்னா 75% அண்ட் அபோவ். யாரெல்லாம் 75%க்கு மேலே எடுத்திருக்கீங்களோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் தான் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. வித்தவுட் அரியர் 75% வந்து வரவங்களுக்கு மட்டும்தான் அது ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். அதே போல் ஃபஸ்ட் கிளாஸுமே பார்த்திங்கன்னா 60 to 74.99. இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்னு வரும். செகண்ட் கிளாஸ் பொறுத்தவரை 60 50% to 59.99. இதுக்கு மூணுத்துக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பர்சன்டேஜ்ன்றது சர்டிஃபிகேட்டில் நம்மளுக்கு வந்து கான்வொகேஷனிலும் ப்ரொவிஷன்ஸிலும் உங்களுக்கு வந்து அது மென்ஷன் ஆகி வரும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் who successfully completed the B.Ed program study within the duration of the course செமஸ்டர் இன்க்ளூடிங் த அரியர். அப்போ நீங்கள் அரியரோட 60% அண்ட் அபோவ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸும், 50 to 59% எடுத்துருக்கவங்களுக்கு செகண்ட் கிளாஸ் வரும். இது வந்து அரியரோடு நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா வரும். அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் 75% அண்ட் அபோவ். எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ரெகுலேஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் யாரெல்லாம் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் மார்க்கை பொறுத்தவரையில் 32 மார்க்ஸ் எடுத்தாவே பாஸ் மார்க். இதில் வந்து ஆஃப் ஆஃப் த மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 16% நீங்கள் 16 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். பாஸ் மார்க்கில் ஆஃப் ஆஃப் த மார்க்ஸ் 32ல் 16 எடுத்துருக்கவங்க எல்லாருமே ரீவேல்யூவேஷனுக்கு எலிஜிபிள். இதை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து யூனிவர்சிட்டி வந்து இன்டிமேஷன் தருவாங்க. நீங்கள் உங்களுடைய காலேஜ் வழியாக தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதில் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருமே இதே போல் உங்களுக்கு அரியர் இருந்ததுனாலும் நீங்கள் காலேஜஸ் வந்து நீங்கள் கேட்டு அது எந்த டைமிங்கில் வருதோ அந்த டைமிங்கில் நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண முடியும். பர்சன்டேஜை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் மார்க்ஸு டிவைடட் பை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸு டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் கொடுத்திங்கனாவே உங்களுடைய பர்சன்டேஜ்ன்றது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500க்கு 300 எடுத்திருக்கீங்க சொன்னால் இதை நீங்கள் போட்டிங்கன்னாவே நம்மளுக்கு பர்சன்டேஜ்ன்றது கால்குலேட் ஆகிடும். ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லா மெத்தடுமே நீங்கள் ஏன்னா நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. அதில் 500ஆல் உங்களுடைய மார்க்ஸை டிவைட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய பர்சன்டேஜ். 75%க்கு மேலே எடுத்திங்கன்னா அதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ன்றது வரும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.